இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு தொகுதி பத்தின நிலவரங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா நாம அலசிட்டு இருக்கோம். ஏற்கனவே 11 தொகுதிகள் பத்தின விரிவான அலசல்களை வழங்கி இருக்கோம். அதன் பின் மற்ற தொகுதிகளை மண்டலங்கள் வாரியா பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்பு சென்னை மண்டலம், தென் மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்துல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படிங்கறத விரிவா அலசியாச்சு. தற்போது மேற்கு மண்டலத்துல தொகுதி யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நாம பார்க்க போறது நாமக்கல் மக்களவை தொகுதி. நாமக்கல் மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பா மாதேஸ்வரன் களம் காண்றாரு. அதிமுக சார்பா தமிழ்மணி, பாஜக சார்பா ராமலிங்கம் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா கனிமொழி ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல நிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில போட்டியிடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதே போல கொங்கு பெல்ட் அப்படிங்கிறதுனால அதிமுகவுக்கு இங்க நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அதை தாண்டி பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அவங்களுக்கு சாதகமா பதிவாகும் அப்படிங்கிற கருத்து தான் சொல்லப்படுது. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி சற்றே முன்னிலையில இருப்பதாதான் கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கும். அடுத்ததான் நாம பார்க்க போறது ஈரோடு மக்களவை தொகுதி. ஈரோடு மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக சார்பா பிரகாஷ் இங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா ஆற்றல் அசோக்குமார், பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பா விஜயகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா கார்மேகன் ஆகியோர் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையும் கட்சியோட கட்டமைப்பு மற்றும் தீவிரமான பிரச்சாரம் இந்த தொகுதியில திமுகவுக்கு சற்றே ஆதரவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. திமுகவுக்கு அடுத்ததா அதிமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு கணிசமான வாக்குகள் இங்க பதிவாகும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. அடுத்ததான் திருப்பூர் மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். திருப்பூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஐ கட்சி சார்பா சுப்ராயன் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா அருணாச்சலம், பாஜக சார்பா முருகானந்தம், நாம் தமிழர் கட்சி சார்பா சீதாலட்சுமி ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல இருக்காங்க. திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் சிபிஎம் கட்சிக்கு இங்க நல்ல வாக்கு வங்கி இருப்பதனால களம் அவங்களுக்கு சற்றே ஆதரவா இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. ஆனா சிட்டிங் எம்பியாவுமே சிபிஎம் கட்சி வேட்பாளர் சுப்ராயன் இருந்ததுனால அவர் மீது இருக்கும் அதிருப்தியான வாக்குகள் பிற கட்சிக்கு சாதகமா அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாதான் கள நிலவரங்கள் நமக்கு சொல்லுது. அடுத்ததான் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக சார்பா ஈஸ்வர சுவாமி, அதிமுக சார்பா கார்த்திகேயன், பாஜக சார்பா வசந்தராஜன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா சுரேஷ்குமார் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல நிக்கிறாங்க. பொள்ளாச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு இங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதை தாண்டி கடந்த முறை தேர்தல்ல திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதுனால இம்முறை எப்படியாவது பொள்ளாச்சியில வெற்றி பெறணும் அப்படின்னு திமுக தீவிரமா களமாடிட்டு வருது. அதை தாண்டி சிட்டிங் எம்பியா திமுக வேட்பாளர் இருந்ததுனால இங்கு அந்த கட்சிக்கு எதிரான வாக்குகள் பதிவாகும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. குறிப்பா அதிமுகவுக்கு இந்த தொகுதி கொங்கு பெல்ட் அப்படிங்கிறதுனால கணிசமான வாக்கு வங்கி இருக்கு மற்றும் திமுக மீதான அதிருப்தி அவங்களுக்கு ஆதரவான வாக்குகளா பதிவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க களமாடிட்டு வர்றாங்க. பாஜகவுக்கும் இங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. மேலும் பிரதமர் மோடியை பிரதானப்படுத்தி இங்க அவங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. எனினும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக இடையே டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. அங்கு யார் வெல்வார்கள் அப்படிங்கறத நம்ம தேர்தல் வர பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக திண்டுக்கல் மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். திண்டுக்கல் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சி சார்பா சச்சிதானந்தம் களத்துல இருக்காரு. அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி சார்பா நெல்லை முபாரக் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக கட்சி சார்பா திலகபாமா போட்டியிடுகிறார். தவிர நாம் தமிழர் கட்சி சார்பா கைலைராஜன், துரைராஜன் ஆகியோர் களத்துல முக்கியமான வேட்பாளர்களா இருக்காங்க. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக மற்றும் சிபிஎம் ஆகிய இரு கட்சிகளுக்குமே இங்க நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அதை தாண்டி திமுக அமைச்சர்களான பெரியசாமி மற்றும் சக்கரபாணி இங்க தீவிரமா களமாடிட்டு வர்றாங்க. இதனால சிபிஎம் கட்சிக்கு இங்க சாதகமான சூழல் நிலவுவதாதான் கருத்துக்கள் சொல்லப்படுது. அதனை தாண்டி அதிமுகவுக்கும் கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்களும் டஃப் ஃபைட் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணியை பொறுத்தவரையிலும் பாமகவுக்கு இங்கு பெரிதா வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வேட்பாளருக்கு இந்த தொகுதியில சற்றே பின்னடைவு தான் ஏற்படுத்துது.
தற்போதைய நிலவரப்படி திண்டுக்கல் மக்களவை தொகுதியில சிபிஎம் கட்சி வேட்பாளர் சற்றே முன்னிலையில இருப்பதாதான் கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கும். அடுத்ததாக சேலம் மக்களவை தொகுதி. இந்த தொகுதியில திமுக சார்பா செல்வ கணபதி களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா விக்னேஷ், பாஜக கூட்டணியில் உள்ள பாமக கட்சி சார்பா அண்ணாதுரை மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா மனோஜ்குமார் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல இருக்காங்க. திமுக சார்பா களமிறக்கப்பட்டிருக்கும் செல்வ கணபதி அதிமுக சார்பா இந்த தொகுதியில ஏற்கனவே வெற்றி பெற்று எம்பியா இருந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனவே செல்வ கணபதிக்குன்னு தனித்த வாக்கு வங்கி சேலத்துல இருக்கிறதுனால திமுக சற்றே முன்னிலையில இருப்பதாதான் கருத்து சொல்லப்படுது. ஆனா அதிமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஒரு தொகுதி மட்டும்தான் திமுக வசம் இருக்கு. அதனை தாண்டி சேலம் அப்படிங்கிறது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியோட சொந்த ஊர். எனவே அதிமுகவுக்கு இங்க கணிசமான வாக்கு வங்கி இருப்பதனால திமுகவோட அவங்க கடுமையான போட்டியில தான் இந்த தொகுதியில இருக்காங்க. பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக கட்சி தங்களுக்கு இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நம்பி பிரதானமா போட்டியில இருக்காங்க. சேலம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. எனினும் தற்போதைய நிலவரப்படி திமுக வேட்பாளரான செல்வ கணபதி சற்றே முன்னிலையில இருப்பதாதான் கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்குது. இந்து தமிழ் சார்பா ஒவ்வொரு தொகுதியோட நிலவரத்தை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்பு மண்டலங்களா பிரிச்சும் களத்துல யாருக்கு சாதகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். பிற மண்டலங்கள்ல எந்த கட்சி முன்னிலையில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்க ஹிந்து தமிழ் திசையுடன். நன்றி. நான் நிவேதா. நன்றி.